உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா நைட் டின்னருக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி தான். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, புல்காவும் பிளாக் சன்னா, அதாவது கருப்பு மூக்கடலை இருக்குது இல்லைங்களா, அது கிரேவி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி, சுடு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பச்சை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு வந்துடுங்க. சப்பாத்தி மாவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ரொம்ப ஊற்றினா சொதன்னு இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டைட்டாக நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக பிசைய ஆரம்பிச்சிருங்க. எண்ணெயும் ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட பிறகு மாவு ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டோ இல்லை ஒரு துணி வச்சு மூடியோ ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் மாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் மாவு பிசைஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை திருப்பி உள்ளங்கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எவ்வளோ உருண்டைகள் எடுப்போமோ அதே சைஸ் உருண்டைகள் எடுத்துக்கலாம். ஸோ 2 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட இப்போ 2 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 8 புல்கா வரும். ஸோ இதை நான் தேய்ச்சிக்க போகிறேன். தேய்ச்சிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட எண்ணெயோ இல்லை மாவையோ டஸ்ட் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் தேய்க்க போகிறேன். ஸோ அப்படி தேய்க்கும் போதே நம்ம ஏற்கனவே எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ எண்ணெய் சேர்க்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப திக்காவோ இல்லை ரொம்ப தின்னாவோ தேய்க்க வேண்டாம், மீடியமாக தேய்ச்சாலே போதும். ஸோ இப்போ சப்பாத்திக்கான மாவை ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு தவா வச்சு அது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பிறகு நம்ம திரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா சப்பாத்திக்கான மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட்ஸில் ஃப்ளிப் பண்ணி போடுங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு ஸ்லைட்டாக மாறின உடனே இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் கிரில் பேன்னு ஒன்று விற்கும் கடையில். அது கிட்டத்தட்ட 90லேருந்து 95 ருபீஸில் வரும். ஸோ அதை வாங்கி இன்னொரு அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆகும்போது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேன்லேருந்து அந்த சப்பாத்தியை எடுத்து திருப்பி அந்த கிரில் பேனில் சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா ஒரு 1 செகண்ட் to 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நல்லா புஃப்னு பூரி மாதிரி உப்பி வரும். அந்த டைமில் கொஞ்சம் கூட ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா ஃபுல்காவும் போடணும். கொஞ்சம் கூட எண்ணெய் அப்ளை பண்ணாதீங்க. நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த எண்ணெயே போதுமானது தான். திருப்பி தவாவில் இன்னொரு ஃபுல்கா சேர்த்துட்டு நல்லா ஒரு லைட்டு கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு 2 பக்கமும் அதை எடுத்து அந்த கிரில்லில் சேர்த்துக்கோங்க. கிரில்லில் சேர்க்கும் போதே நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். அவ்வளோதான், சூப்பரான ஃபுல்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருப்பு மூக்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த ஆயில்லையே. அதுக்கு அடுத்தது தக்காளி ஒரு 2 தக்காளியும் ஒரு 3 பச்சை மிளகாவும் எடுத்து அதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் மூக்கடலையை நைட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் க்ளீன் வாட்டர் எடுத்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு அதை குக்கரில் சேர்த்துட்டு கூட 1 கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனும் சேர்த்து ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூட
ஒரு 5 துண்டு இஞ்சும் ஒரு 5 பூண்டு பல்லும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே இன்னொரு பொருள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இஞ்சியும் பூண்டும் கலர் மாறின பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்ட பிறகு ப்ரெஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிடலாம். 5 விசில் விட்டாச்சு. ஸோ ப்ரெஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு மூக்கடலை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே ப்ரெஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா மூக்கடலை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்திருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்கிறது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அடுத்தது ஒரு 5 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து வந்தவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மூக்கடலை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சென்னால் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். உப்பு வந்து பார்த்துட்டு இப்போ உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்காக. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து லைட்டாக ட்ரை ஆகி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சென்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி புல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டான காம்பினேஷன். ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புல்கா வித் பிளாக் சென்னா கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ செஞ்சு வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் சூப்பரான புல்கா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி, டயட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.